ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறோம்னா வெற்றிலை ரசம் தாங்க பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த கப்பில் வந்து நான் வெற்றிலையை 3 போட்டு அரைச்சி அந்த ஃபில்ட்ரு பண்ணி அந்த சாறு எடுத்து வச்சுருக்குறேங்க. இப்போ மிக்சி ஜாரில் வந்து நம்ம பூண்டு ஒரு 4-5 பல்லுங்க, ஒரே ஒரு வரமிளகாய், ஜீரகம், மிளகு போட்டு நல்லா நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரசம் தாளிச்சிக்கலாம். ஒரு கடாயில் 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு ஆட் பண்ணிக்கலாங்க. கடுகு பொரிஞ்சதும் ஒரே ஒரு வரமிளகாய், கருவேப்பிலை, நம்ம எடுத்து வச்ச வெற்றிலை சாறு ஊற்றிக்கலாங்க. உப்பு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 பிஞ்ச் அளவு மஞ்சத்தூள். இப்போ நம்ம அரைச்சி வச்ச ஜீரகம், மிளகு, பூண்டு இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாங்க. நல்ல ஒரு கொதி வரட்டுங்க. இதில் வந்து நம்ம புளியும் தக்காளியும் கரைச்சி ஊற்றிருக்குங்க. அதான் உங்கள்கிட்ட அதை காட்ட மறந்துட்டேன். இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்லா ஒரு கொதி வரட்டுங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ரசம் கொதிச்சு நுர கட்டிடுச்சு. நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இந்த ரசம் இந்த கிளைமேட்டுக்கு பனி காலம் இல்லை இப்போ, அதனால் வந்து குழந்தைங்களுக்கு சளி பிடிக்கும், பெரியவங்களுக்கு சளி பிடிக்கும். அதனால் இந்த ரசம் நம்ம அடிக்கடி வச்சு சாப்பிட்டோம்னா கோல்டு பிடிச்சிருந்தா கூட நல்லா க்யூர் ஆகிடும். நீங்களும் இந்த டிஷ்ஷு வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். செஞ்சு பாருங்கள். நன்றி, வணக்கம்.